நமசிவாய வாழ்க, நாதம் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சல் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். குரு பயிற்சி பலன்கள் 2026 எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. குரு பகவான் இருக்கிறதுலயே ரொம்ப சுபகிரகம்ங்க. மிக மிக நவகிரகங்கள்ல சுபகிரகம், எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடியவர் அப்படின்னா குரு பகவான் தாங்க. குரு பொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குழந்தைகளுக்கான காரகன், பெரும் பணத்துக்கான காரகன், தங்கத்துக்கான காரகன், இவ்வளோ சிறப்பானவர் இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் பயிற்சி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது நடக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும்ங்க, வாக்கியப்படி 26/5/2026 இந்த மே மாசம் நடக்குது. இதே திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1/6/2026 நள்ளிரவுல 1:50 மணிக்கு நடக்குதுங்க குரு பயிற்சி. குரு எங்க இருந்து எங்க வர்றாரு அப்படின்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வர்றாருங்க. கடகம் அப்படிங்கிறது குருவுக்கு ஒரு அற்புதமான வீடு. என்னதான் இவரு தனுசுலயும் மீனத்திலயும் ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூடங்க, இந்த கடகத்துல இவர் உச்சமாகிறாரு. உச்சம் பெற்ற குரு எல்லாத்துக்குமே அற்புதமான பலன்களை வழங்குவார். அதுவும் குறிப்பா நீர் ராசியில குரு உச்சமாகிறது அற்புதமான அமைப்புங்க. இது எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மகர ராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களை பொறுத்த வரைக்குங்க, இந்த குரு பயிற்சி ரொம்ப அட்டகாசமா இருக்க போகுதுங்க. உங்களுக்கு கடந்த 7.5 வருஷமா 7.5 சனியோட தாக்கம் ரொம்ப தொந்தரவா இருந்துச்சு. சரி, 7.5 சனி முடிஞ்சிருச்சு, நமக்கு சூப்பரா இருக்குன்னு பார்த்தாலும் குரு போயிட்டு அஷ்டமத்துல, குருவும் உங்களுக்கு சரியில்லாத அமைப்புல இருந்தார். இப்ப இந்த வருஷம் குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு போறாருங்க. இது சூப்பரான அமைப்புங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம். மகர ராசிக்காரங்க 7.5 சனி ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்தோம்னாங்க, கிட்டத்தட்ட 30 வயசு 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா கரெக்டா பருவத்துல அது அவங்களுக்கு பிரச்சனையை சனி பகவான் கொடுத்திருப்பார். ராசியாதிபதியாக இருந்தாலும் அவர் நீதி நேர்மை தவறாதவர். அப்ப எல்லாத்துக்கும் என்ன செய்வாரோ அதை உங்களுக்கும் செஞ்சிருப்பார். உங்க கர்ம வினைப்படி திருமணஸ்தானம் பாதிச்சிருந்ததுன்னா கட்டாயம் திருமணத்துல தடை ஏற்படுத்தி இருப்பாரு. இப்ப குருவோட பார்வை உங்களுக்கு குரு 7ஆம் இடத்துக்கு போறனால திருமணம் கைகூடும். திருமணம் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். குருவோட பார்வை பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்குறாருங்க. அதாவது 11, 1, 3 இந்த இடங்கள்ல குரு பார்க்குறாரு. 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்க பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்களால வந்த தொல்லைகள் விலக போகுது. நான் பாட்டுக்கு ரோட்ல கம்முன்னு தாங்க போயிட்டு இருந்தேன், அவனா மோதிட்டு, அவனா சண்டைக்கு அவனா போய் போலீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் கொடுத்து, அவனா போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இனி கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வைக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயங்களும் உங்களுக்கு தீரப்போகுது. சமுதாயத்தினால ஏற்பட்ட பகை அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ விலக போகுதுங்க. சூப்பரான விஷயம். உங்களை பொறுத்த வரைக்கும் ராசியை குரு பார்க்கறனால இது நாள் வரைக்கும் இருந்து ஒரு குழப்பம் உங்களுக்கு தீருங்க. உங்களோட சிந்தனைகள் எல்லாம் தெளிவாகும். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் அப்படியே ஒரு புதுசா பிறந்து வந்த மாதிரி நீங்க அனுபவிக்க போறீங்க. இந்த சூழலை உங்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம், பணவரவு ஸ்தானம். 11ஆம் இடம் மூத்த சகோதர ஸ்தானம். மூத்த சகோதரரால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. அவங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுல. அதே மாதிரி 11ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம நீண்ட நாள் ஆசைகள் அபிலாஷைகளை சொல்லக்கூடிய இடம். நீண்ட நாள் கனவு, உங்களுக்கு ஒரு கனவு, இதை அடைஞ்சே தீரணும், இது என்னோட வாழ்க்கையோட லட்சியம், இது நிறைவேறணும்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்துல குருவோட பார்வை 11ஆம் இடத்துல படுறதுனால உங்களோட ஆசைகள் நிறைவேறியே தீருங்க. நல்ல லாபமான விஷயங்கள். அதுவும் 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரா, நிறைய பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு வரும். அந்த பயணங்கள் மூலியமாக லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும். கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க. செய்திகள், அதாவது கம்யூனிகேஷன் ஸ்தானம்
ஸ்தானம் அப்படிங்கும்போது நம்ம மொபைல் ஃபோன் தானே கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்திக்கிறோம். அப்போ உங்களுக்கு ஃபோன் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க. கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களாகட்டும், ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த குரு பயிற்சி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வண்டி மாற்ற போகிறீங்க, வாகனத்தை மாற்ற போகிறீங்க, தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், இந்த மாதிரி எல்லா விதமான மாற்றங்களும் உங்களுக்கு வரப்போகுது. அந்த மாற்றங்கள் எல்லாம் கஷ்டமான மாற்றங்கள் கிடையாதுங்க. உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான மாற்றங்கள். நீங்கள் எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர், எதிர்பார்த்த வாகனத்தை மாற்றிக்க போகிறீங்க, எதிர்பார்த்த ஒரு வீடு கட்டி குடி போகக்கூடிய ஒரு அமைப்பு, எதிர்பார்த்த ஒரு தொழில் மாற்றம், ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த தொழிலோட சேர்த்து இன்னொரு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு, ஒரு தொழிலதிபராக ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, எல்லாத்தையுமே குரு வந்து பார்க்குறாருங்க. அற்புதமான பலனை உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியில் வந்து குரு பகவான் கொடுக்க காத்துட்ருக்காருங்க. திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், இப்போ நல்ல ஒரு படிப்பு, நீங்கள் படிப்புக்காக போட்டித் தேர்வுக்காக காத்திருந்தீங்கன்னா அந்த போட்டித் தேர்வுலையும் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக கிடைக்க போகுது. பெண்களாக இருக்கிற பட்சத்துலங்க உங்களோட ராசியை குரு பார்க்குறனால தங்கம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அது உச்சமாகி அவங்கவுங்களோட வசதி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி 1 கிராம் தங்கமாகட்டும், 10 கிராம் தங்கமாகட்டும், தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு, அதுவும் குறிப்பாக இந்த பெண்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நகை சீட்டு போடுறது, இல்லைன்னா ஏற்கனவே சீட்டு போட்டிருந்து அந்த பணத்தை எடுத்து தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு, அடகு வச்ச தங்கத்தை மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு, எல்லாத்தையுமே இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. மகராசிக்காரங்க ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 1 வருட காலம் குரு பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாருங்க. கோளறுப்பதிகம் நீங்கள் தினமும் படிக்கிறது இன்னும் ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமையில் பண்ணுங்க. மஞ்சள் கலர் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த காலகட்டத்தில் வர்ற வாய்ப்புகளை மிஸ் பண்ணாமல் இருங்க. ஏன்னா நல்ல நேரம் வரும்போது அந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கொஞ்சம் லேசினஸ் வரும், அந்த லேசினஸை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கிக்கோங்க. பயணங்கள் போகும்போது நல்ல முன்னேற்பாடோடு போயிட்டு வாங்க. எல்லாமே உங்களுக்கு நல்ல சாதகமாக அமையக்கூடிய காலகட்டம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்துல குரு எந்த இடத்துல இருக்காரு, எந்த இடங்களை பார்க்குறாரு, உங்களோட ராசிக்கு லக்னத்துக்கு குரு எத்தனாவது அதிபதியா வர்றாரு, இதை பொறுத்து இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த விஷயங்களை பொறுத்து தான் உங்களுக்கு இப்போ பலன்கள் அதிகமாகிறதும் குறையறதும் நடக்க போகுதுங்க. உங்க முக்கியமான விஷயங்கள் ஏதாவது நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை இந்த ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்க ஜாதகத்தை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்குறேங்க. அது மட்டும் இல்லாம அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து இப்ப அட்மிஷன் போயிட்டு இருக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க, ஜோதிடத்தை தொழிலா செய்யணும்னு நினைக்கிறவங்க, ஜோதிடம் கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.